Hi, myself Sridhar, marketing head Urban Tree. Already we have 13 plus projects in for plotted development and apartments also. Each and every project we have 5 to 6 campaigns we are running in Facebook. ஃபேஸ்புக்கில் ரன் பண்ணும்போது எல்லா கேம்பெயின்ஸும் ஒர்க் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நான் எல்லா கேம்பெயினுமே நான் ஒரு மினிமம் ஒரு டெய்லி பட்ஜெட் நான் வைப்பேன். நான் மந்த்லி வரும்போது அது வந்து எனக்கு இம்பேக்ட் வந்து ஓவராலாக வரும்போது நிறைய வரும் உங்களுக்கு. ஸோ அதில் நான் வந்து வித்தின் ஒரு 7 டேஸில் வந்து அந்த 5 கேம்பெயினில் எந்த கேம்பெயின் வந்து ஒர்க் ஆகுதுன்றதை ஐ கேன் மெஷர் இட் இன் ஆர்சாஃப்டோட ரிப்போர்ட்டை வச்சு நான் மெஷர் பண்ணிவிடுவேன். அது எந்த கேம்பெயின், என்ன கேம்பெயின் நேமு, எந்த கேம்பெயின் நேம்லேருந்து என்ன லீட்ஸ்லேருந்து கன்வர்ஷன் ஆகிட்டு இருக்குன்றது ரிப்போர்ட்டில் சொல்கிறதுனால அந்த கேம்பெயின் மட்டும்தான் நான் லைவில் வச்சுருப்பேன். மற்ற கேம்பெயின் எல்லாமே பாஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு ஆர்சாஃப்ட்னால. இது இல்லாமல் கூகுள் ஆட்ஸ்லேயுமே நம்ம அந்த இது பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட்லி எல்லா பில்டர்ஸுமே வந்து ஒரே டிஐடி தான் வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் தான் வந்து ஒவ்வொரு மீடியமுக்கும் ஒரு டிஐடி வச்சுருப்போம். இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டான விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதும் ஆர்சாஃப்ட் தான். ஏன்னா எங்களுக்கு எப்படி வேணுமோ ஆர்சாஃப்ட் வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணி எங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து மற்ற பண்ணுறதோட எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் எங்களுக்கு இது இப்படி வேணும்னு சொல்லி நான் கஸ்டமைஸ் பண்ணேன். வித்தின் ஒரு 10 டேஸில் எங்களுக்கு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி அந்த அவுட்புட்டும் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எங்களுக்கு சைட் ஓடிங்க்கு ஒரு நம்பர் இருக்கும், டெம்போடுக்கு ஒரு நம்பர் இருக்கும், ரயில்வே ஓடிங்க்கு ஒரு நம்பர் இருக்கும், டிவிசிக்கு ஒரு நம்பர் இருக்கும், எஸ்எம்எஸ்க்கு ஒரு நம்பர் இருக்கும். எந்த நம்பர்லேருந்து நம்மளுக்கு கால்ஸ் வந்தது என்னன்றது கவுண்ட் வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு மந்த்லேயே வந்து நம்ம 2 கேம்பெயின் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த 10 நாளில் என்ன ரிசல்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த வராத கேம்பெயின் என்ன ரிசல்ட் வரலையோ அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எது வருதோ அதை மட்டும் நாங்கள் இது எல்லாமே மெஷர் பண்ணுறது தான் ஆர்சாஃப்ட்லேருந்து நம்ம ஈஸியாக மெஷர் பண்ண முடியுது. அதே மாதிரி ஒரு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்து வரும்போது நம்ம ரீஎங்கேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரிப்பீட்டட் ஆடியன்ஸை வந்து நம்ம ரீஎங்கேஜ் பண்ணுறதுக்கும் ஆர்சாஃப்ட்டில் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் எப்படின்னா ஒரே ஆடியன்ஸ் வந்து திருப்பி வராரு. அவர் எங்களுக்கு பார்த்திங்கன்னா மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறனால எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்கன்னா இமீடியட்டாக அந்த சாஃப்ட்வேர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இமீடியட்டாக அந்த ப்ராஜெக்டோட வாட்ஸ்அப்போட பிளாஸ்ட்டை வந்து நம்ம பண்ண முடியும், எஸ்எம்எஸ் பண்ண முடியும். அவங்கள வந்து ரீமார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஆர்சாஃப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. மேனேஜ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில் அதிகமாக ரிப்போர்ட் ஃபார்மேட்டு சாஃப்ட்வேரில் கேட்டுருக்குன்னு நாங்கள் தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். சார் வந்து எக்ஸலில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. அந்த எக்ஸலில் இருக்கிற ரிப்போர்ட்டை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி அதே மாதிரி ரிப்போர்ட்டை வந்து ஆர்சாஃப்ட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு வந்து ஒரு 5லேருந்து 6 டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் வந்து ஆர்சாஃப்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோர்ஸ் வைஸ், மீடியம் வைஸ், சைட் விசிட் வந்து ப்ராஜெக்ட் வைஸ் வேணுனாலும் ப்ராஜெக்ட் வைஸு, ப்ராஜெக்டில் சப் மீடியம்ஸ் இருக்குது, சோர்ஸு, சப் சோர்ஸு, இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு 6 to 7 டைப்ஸ் வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து ஆர்சாஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்மளுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எம்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஸோ அவர் கேட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ வி ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் போஸ்ட் சேல்ஸ் ஆல்சோ. வி டை அப் வித் 400+ சேனல் பார்ட்னர்ஸ். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்மளுக்கு வந்து இங்கே ஸ்டாப் ஆச்சுன்னா தெர் கீப் ஆன் காலிங்க. ஸோ அவங்க வந்து லீட்ஸ் உள்ள அப்லோட் ஆகலை, இதாகலைன்னு சொல்லிட்டு. இது வந்து ஆர்சாஃப்ட்னால கிடையாது. இங்கே ஏதாவது டெக்னிக்கலாக நம்மளுக்கு நெட்டு சரியில்லை எதுன்னா இங்கே நம்மளுக்கு வந்து இதாகும். ஸோ இதை வந்து சேனல் பார்ட்னர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து 10 to 12,000 லீட்ஸ் வந்து நம்மளுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆர்சாஃப்ட் இல்லைன்னா இது பாசிபிலிட்டே கிடையாது. எங்களோட 30% பிஸ்னஸ் வந்து சேனல் 30ல் அப் டு 40% வரைக்கும் பிஸ்னஸ் வந்து சேனல் பார்ட்னர் தான் தராங்க. ஸோ அதை வந்து ஸ்மூத்தாக நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து ஆர்சாஃப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்குமே நாங்கள் சேனல் பார்ட்னர் இதுவுமே வந்து திருப்பி நான் வந்து மற்ற சாஃப்ட்வேர் வந்து கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு மற்ற சாஃப்ட்வேரில் இருக்கிறதோட எனக்கு இங்கே வந்து கொஞ்சம் சில கஸ்டமைஸ்லாம் பண்ணி கேட்டிருந்தேன். அதுவுமே அவங்க ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்க. எங்களுக்கும் அர்பன் ட்ரீக்கும் சேனல் பார்ட்னருக்கும் ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு வந்து ஆர்சாஃப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். என்னோட நேம் முத்து. நான் ஒர்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா சத்யம் ஹவுசிங் அண்ட் ப்ரைவேட் லிமிடெடில் மார்க்கெட்டிங் ஹெட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மார்க்கெட்டிங்கில் இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ஒன்று வந்து ஆன் டைம் நம்ம கஸ்டமர்கிட்ட பேசுகிற ஒன்று. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபாலோஅப்பு வந்து மஸ்ட்டாக இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஆன் டைமில் கால் பண்ணோம்ல, எனக்கு ஒரு 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ கால் பண்ணுங்கன்னா
நம்ம டயத்தை செட் பண்ணி சேவ்ஸ் கொடுத்தோம் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த செகண்டே நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துரும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாலோ அப் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ மறுபடியும் கஸ்டமர்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அவரை ஃபாலோ பண்ணி சைட் விசிட் கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டு. ஸோ நாங்கள் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண மெத்தடை விட இந்த சாஃப்ட்வேர் மூலிமா பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரேஷியோ நமக்கு அதிகமாக இருக்குது. அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கஸ்டமருக்கு வந்து ஆன் டைம் நம்ம பேசிடுறோம். ஸோ அவங்கள கரெக்டாக ஃபாலோ பண்ணி சைட் விசிட் வர வச்சு அப்ரோச் பண்ணி க்ளோசிங்க்கு ஈஸியாக இருக்குது. ஸோ க்ரோத் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டைரியில் நோட் பண்ணி எல்லா டைமும் நம்ம ப்ரீவியஸாக இன்றைக்கி டேயில் உள்ள கஸ்டமரை ஃபாலோ பண்ணுறத விட சிஆர்எம்மில் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மண்டே வர்ற லீட்ஸ் வந்து நமக்கு வெனஸ்டேங் போல் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வெனஸ்டே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சார். ஸோ அது நம்ம ரிட்டன் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சார். 2 விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒன்று டைரெக்டாக நம்ம கஸ்டமர்கிட்ட பேசுகிறது சார். ஏன்னா நாங்கள் ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா லீடு வந்து அட்மின் போயிட்டு அட்மினுக்கு அப்புறம் எங்களுக்கு வரும். இப்போ நம்ம டைரெக்டாக கிளைண்ட்டை பேசிடுவோம் சார். 2வது வந்து ஃபாலோஅப்பு சார். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்து ஃபாலோஅப்பு தான். நம்ம டைரியில் நோட் பண்ணி ஃபீட்பேக்கை மறந்துடுவோம். பட் சிஆர்எம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோஅப்புக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் சார். நம்ம என்ன டைம் நோட் பண்ணுறோமோ அதுக்கு ஃபிஃபோராக நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஃபாலோஅப் மூலியம் நமக்கு சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் சார்.